Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் வந்து ஃப்ரீயாக $1 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ 300 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். என்ன மாதிரி எடுக்கிறேன்டா தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைனான்ஸ்ன்னு சொன்ன என்ன, பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட்டை எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் ஐடி கார்டு கொடுத்து எப்படி வெரிஃபை பண்ணுறது, அது மட்டும் இல்லை இதில் போயிட்டு எப்படி டாலர்ஸ் டெபாசிட் பண்ணுறது, இருக்கிற டாலர்ஸ் எப்படி வந்து பேங்குக்கு காசை வந்து வித்ட்ரா பண்ணுறது, இதில் ஃப்ரீயாக என்னென்ன மெத்தடில் வந்து ஏர்ன் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து கூகுள் டெக்கில் வந்து கூகுள் டெக் யூடியூப் சேனலில் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு வீடியோ வந்து தமிழ்லேயே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு போகலாம். இன்றைக்கு வந்து $1 அதாவது 300 ரூபா வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் இலங்கை காசில். இதில் பாருங்கள், மேலே மெனு இருக்குது. மெனுவை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுப்பீங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்ட் அண்ட் கம்பைன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த செக்ஷனில் வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் இந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது நான் ஆல்ரெடி வீடியோ இதே மாதிரி வந்து நிறைய போட்டிருக்கிறேன், நிறைய வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கிற இன்னொரு ஆஃபர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 கர்னல் காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க. குவிஸ், அதாவது நீங்கள் ஜஸ்ட் வந்து சரியான ஆன்சரை வந்து கிளிக் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஓகே, இதுக்கு நீங்கள் வந்து $1 300 அளவில் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. இதில் பாருங்கள் ஸ்டார்ட் லேர்னிங்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள் அம்புக்குறி இருக்குது. இந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கான குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 10 கேள்வி தருவாங்க. 10 கேள்விக்கு 4 ஆன்சர் படி தருவாங்க. ஸோ இந்த 4 ஆன்சரில் சரியான ஆன்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். அது மட்டும்தான் வேலை. ஓகே, இதில் வந்து பாருங்கள் முதலாவது கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து சி. பாருங்கள் கடைசியாக இருக்குது கேர்னல்னு சொல்லி, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொஷின் இதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, கிளிக் பண்ணதும் 2வது கேள்வி வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. இந்த 10 கேள்விக்குமான ஆன்சர் வந்து கூகுள் டெக்கில் டெலிகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கூகுள் டெக்கோட டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டெலிகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி சர்ச்சில் வந்து கூகுள் டெக் ஆஃபீஷியல் இந்த மாதிரி அட்சைன் போட்டு கூகுள் டெக் ஆஃபீஷியல்னு சொல்லி சர்ச் பண்ணால் இப்படி ஒரு சேனல் வந்து வரும், அதாவது டெலிகிராம் சேனல். இதை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து கடைசியாக 10 கேள்விக்குமான ஆன்சர் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த 10 கேள்விக்குமான ஆன்சர் வந்து எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் கடைசி கேள்விக்கான ஆன்சரை வந்து நான் கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்ததும் வியூ ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி வரும். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லோட் ஆகி குயிஸ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வி வில் ரிவ்யூ அண்ட் அனௌன்ஸ் ரிசல்ட்ஸ் வியா த ரிவார்ட் ஹிஸ்ட்ரி பேஜ்னு சொல்லி வந்திருக்கு. இன்னொரு 48 ஹவர்ஸுக்குள்ளே இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பைனான்ஸில் வந்து அட் ஆகும். ஓகே, இது எதில் பார்க்குறேன்னு சொன்னால் உங்களோட பைனான்ஸில் போயிட்டு அசட்ஸ் இருக்குது. உங்களோட பைனான்ஸோட அசட்ஸ் இங்கே இருக்க பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏர்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஏர்னை வந்து கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கான குவிஸுக்கான ரிவார்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ $1 பெறுமதியான ரிவார்ட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹெட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற எல்லாமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ண குவிஸ் தான். எல்லாமே வந்து $1 அல்லது மற்ற வந்து $0.5 அந்த மாதிரியான குவிஸ் தான் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீயாக எடுத்த அமௌண்ட் தான் இது எல்லாமே. மேலே இருக்கிற டோட்டல் பேலன்ஸும் வந்து ஃப்ரீயாக எடுத்தது. ஸோ பிட்காயின் வந்து டவுன் ஆகி நிற்கிறதால இதில் இருக்கிற காயின் வந்து டவுன் ஆகி இருக்குது. இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து இந்த காயின் எல்லாமே வந்து ஹை லெவலுக்கு வந்து போக சான்ஸ் இருக்குது. ஓகே, எங்களுக்கு வந்து தரப்போகிற காயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.2 கர்னல் காயின் வந்து தருவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து $0.97, கிட்டத்தட்ட $1. இலங்கை காசில் வந்து 300 ரூபா பெறுமதியான அமௌண்ட்டை வந்து தருவாங்க. 2 நாளில் வந்து உங்களுக்கு ஏர்ன்ன்ற அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து அட் ஆகும். அது என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து இப்படியான வீடியோஸ் வந்து நான் அடிக்கடி வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கான ரீசன், சேனலுக்கு வந்து புதுசாக நிறைய பேர் வாரீங்க, டெய்லி வந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விளங்க வேணும் எப்படி இந்த குவிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த ரிவார்டை வந்து எடுக்கிறேன்னு சொல்லி.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோவாக வந்துருக்கு. இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.